இலக்கணம் செல்வோம். யோகிவாதி புத்தகம் 2வது அதிகாரம் முதலாவது பெயர் கொண்ட தேவத்தின் வீட்டுக்குள் பிரவேசித்ததற்கு அவர்களே தங்கினார்கள். இந்த ராத்திரியிலே நாம் ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுவதை பார்க்கின்றேன். அவருடைய ராகாம். அவள் எப்படி இருந்தால், எப்படி அழைக்கப்பட்டாள், கடைசியாக அவள் எப்படியாய் மாறினாள், அதற்கு நடுவிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 காரியங்களை இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாழ்கிறேன். அவள் இந்த வசனத்தை என்னென்று சொல்கிறது? மேற்கொண்ட வேசி. வேதம் முழுவதையும் பார்த்தால் 5 இடங்களிலே ராகாவுடைய பெயர் வருகிறது. யோசுவாவிலே 3 இடத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 3 இடத்திலும், புதிய ஏற்பாட்டிலே 2 இடத்திலும், எபிரேயரில் ஒரு தடவை, யாக்கோபிலே ஒரு முறையில் ராகாவுடைய பெயர் வருகிறது. எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்ட 5 இடங்களிலும் என்னதான் சொல்றது? ராகாவிலும் தேசியாவிலே ராகா, இப்படித்தான் 5 இடங்களிலும் அவள் அழைக்கப்பட்டார். நம்ம எப்படி இருக்கோம்? சரீரத்தை வேதித்தனம் பண்ணினால் நம்முடைய ஆத்மாவிலே வேதித்தனம் பண்ணுகிறோம். 2 விதமான கூட்டத்தார சபைகளை இருக்க முடியும். ஒன்று, ஒரு கூட்டம் நினைக்கலாம், நானும் வேதியா இருந்தால் நான் அப்படி இல்லை, அவ்வளவு நான் கேவலமாக நினைக்கலாம். இன்னொரு கூட்டத்தார் சொல்வார்கள், நான் சாதாரண கேவலமாக இருக்கிறேன். 2 பேரும் பெயர்கள் பதில். முதலாவது கூட்டத்தாரை பதிலை பார்த்து நேரவே முதலாவது கூட்டத்தாரை பேரர்கள் புதிய பாடலை ஓவன் எடுப்பது சொல்லுகிறார், தேர்தல் எடுப்பது சொல்லுகிறார். உலகத்தில் ஆசிரியர் என்னவாது? தேவனை சுலபமான பகை. யாக்கோபு எடுப்பது சொல்லுகிறார். யாக்கோபுடைய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? அவையில் எழுதப்பட்டது, சகோதரர்களுக்கு எழுதப்பட்டது, ஈசர்களுக்கு எழுதப்பட்டது. அதுல பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அழைக்கிறார்? யாக்கோபு விபச்சாரிகளே, விபச்சாரிகளே. ஒருவேளை நம்முடைய இதயத்தில் நான் ராகாவை போல கேவலமான என்ன நினைச்சீங்கன்னா, வேதமே சொல்கிறது உலகத்தின் மீது ஆசிரியர் நாம் யார்? விபச்சாரம். 2வது கூட்டத்தாரும் இடத்துல இருக்கிறோம். சொல்றாங்க, நான் ராகாவோட மோசமாக இருக்கிறேன், நான் ராகாவை கேவலமாக இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு தெரிஞ்ச உலகத்துக்கு நினைக்கிறேன், ஆனால் உலகம் என்னை பற்றி இருக்கிறது, நான் ராகாவோட மோசமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் இந்த நாளை செய்கிறேன். ராகாவுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் நடந்தது. அந்த 3 காரியங்கள் தேசியாய் உள்ள ராகாவை என்னவாய் மாற்றினது என்று கடைசியாய் பார்க்க போகிறோம். முதலாவது 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போகப்படுகிறதையும்
உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதிகாரத்தை வீட்டில் போய் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் யார் என்று அவர் அறிந்திருந்தாள். அவருடைய யூதத்தில் அல்ல. அவள் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்களை சொல்லியிருக்க முடியும். நம்பர் 1, she is not a Jew. அவளுடைய யூதத்தில் அல்ல. Secondly, she is a woman. அவள் ஸ்திரீயா இருக்கிறார். யூதர்கள் இன்றைக்கும் இஸ்ரவேலரை பார்வையிலும் அவன் ஜெபம் நான் பாவியா இல்லை, நான் ஸ்திரீயா பிறக்கல, நான் நாயா பிறக்கல, அதுக்காக ஸ்திரீகளை மதிக்கக்கூடிய ஒரு தேசம் அல்ல என்று அவள் யூதர் அல்ல. அவள் ஸ்திரீயா இருந்தால், மூன்றாவது தேசியா இருந்தார். அவள் காரணங்களை சொல்லவில்லை, கருத்தை அறிந்து கொள்வது. அவள் எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரிகோவனுடைய சொல்லுங்க மலையின் மீது அவள் வீடு இருந்தது. அவள் ஆலயத்திற்கு போவதற்கு பாடுபட்டு அவள் எப்படி கருத்தை அறிந்திருப்பார். திரைத்தலங்கள் கூட பாடல்கள் இருக்கிறார்கள். டெய்லி அவங்க வீட்டுக்கு வர கஷ்டமெல்லாம் பேசியிருப்பார்கள். யாரோ அவள் அதை அறிய மனதாய் இருந்தது. கர்த்தர் மெய்யாகவே யார் என்று அவள் அறிந்து கொண்டாள். நம்ம கர்த்தர் உண்மையாகவே யார் என்று அறிந்திருக்கிறோமா? நேரங்களான வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். பவுல் கர்த்தரை சரியாக அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசிக்கிறவர் உண்டானது நமக்கு தெரியுமா? நாம் விசுவாசிக்கிறார். நான் அநேக இடங்களை எதிர்த்தால் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு ஆண்டவரை வெறும் மருத்துவராக தான் தெரியும். எனக்கு யார் இருந்தால் நான் ஆண்டவரை தெரிவித்தால் ஆண்டவரை மாறுவார். ஒரு சிலருக்கு ஏழு கிறிஸ்து வெறும் டாக்டர் தான். ஒரு சிலருக்கு யாரு ஒரு கடைக்காரர். ஆண்டவரை எனக்கு நகை வேணும் அப்படின்னா நகை கொடுப்பார். எனக்கு வீடு வேணும் அப்படின்னா வீடு கொடுப்பார். எனக்கு கார் வேணும் அப்படின்னா கார் கொடுப்பார். ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அவர் எனக்கு ஏழையா இருக்கும்போது அனுப்பிச்சு ஆண்டவர்களுக்கு சந்தோஷம் தருவார். ஆனால் பவுல் அறிந்திருந்தபடி நாம் கர்த்தரை உண்மையாக அறிந்திருக்கிறோமா? அவர் மெய்யாகவே யாரும் நாம் அறிந்திருக்கிறோமா? 2வது ஒரு ஆண்டவரை சரியாக அறிந்திருந்தால் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு குருடனை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் 2 காரியங்களை அறிந்திருந்தான். அது அந்த காலத்தில் இருந்த கல்விமான்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம். நம்பர் 1, அவன் இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே போகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன நடந்தான்? இயேசுவே தாவீதின் குமாரனே. அந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அநேகர் அறியாதிருந்தார்கள். கண் இருக்கிறவன், சபைக்கு போனவன், சம்பளங்களை கேட்டவனுக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வெளிப்பாடு இல்லை. ஆனால் ரோட்டிலே உட்கார்ந்து பிச்சை ஏற்று கொண்டிருக்கிற சூழலுக்கு அந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? இவர் தாவீதின் குமாரன், இவர் ராஜாவாய் வந்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்தது? சூழலுக்கு. 2வது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது தமிழ் நேரத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே என்று அழைக்கிறார். ஆண்டவரே ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், இல்லை மூல வார்த்தையை வாசித்து பாருங்கள். அந்த பதம் ஆண்டவரே இல்லை.
It doesn't say Lord. Rabboni என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? சொல்லுங்க சொல்லுவோம். Rabboni என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா போதகர் என்று அர்த்தம். அந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் கொடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அதனால நான் சொல்லுறேன். My dear preacher, my dear teacher, ஒரு சாதாரண போதகர் அல்ல, அன்பு மிக்க ஒரு போதகர் என்ற வார்த்தை தான் Rabboni. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலின் ஆட்சியாளர் அவர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த பிரதான ஆசாரியர். ஏன் மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா, ஆபிரகாம் அவருக்கு ரத்தமாகும், அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அது வரைக்கும் ராஜாவாக இருந்த சவுல் என்ன பண்ணான்? ஒன்று சாமியார் என்ன பண்ணான்? ராஜாவாக இருந்த சவுல் என்ன செய்யலாம்? சாமி மரத்துக்கு வேண்டாம் ஆதரவு சாமி என்ன சொல்றான்? புத்தீனமான செய்தி, மதியீனமான செய்தி. ஆண்டவர் அதுவரைக்கும் யாரையும் இந்த ரெண்டையும் சேர்த்து இருப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை. நீ ராஜாவாயிருந்தால் ராஜாவாய் மட்டும்தான் இருக்க முடியும், நீ ஆசாரியனாயிருந்தால் ஆசாரியனாய் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ரெண்டும் சேர்ந்தால் ஏற்றுக்கிறார். அவர் ராஜாவுமாய் இருக்கிறார், ஆசாரியமாய் இருக்கிறார். அதற்கு பின்பு அழைக்கப்பட்ட நம்மளே என்ன சொன்னாரு? நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைத்திருக்கிறார். தேர்தலிலே ரகசியங்கள் நிறைய முடியும். பாயிண்ட் பாயிண்டா சொல்லியிருந்தேன். நீங்கள் போய் தேர்தலை வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து நான் ஏற்றிருந்து யார் அழைத்திருந்தார்கள்? சாதாரண தொடர்ந்தெல்லாம் செய்கிறார். அவர் ஏற்று மெய்யாகவே யாருக்கு அறிந்திருந்தார். ஒரு குருத்து அவர் மிகவும் கத்தறிந்த ஒரு அறிவாளர், கமாலியலை படித்தவர், கற்று சேர்ந்தவர். அவருக்கும் அவர் யாரும் தெரியும், குருத்து பிச்சைக்காரனும் யாரும் தெரியும். ராஜாவும் கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டார், உண்மையாகவே யார் என்று அறிந்து கொண்டார். நாம் அறிந்திருக்கிறோமா? மெய்யாகவே இயேசுவுக்கு யார் என்று அறிந்திருக்கிறோமா? பதிலை நீங்களே சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் ஆர்வலர்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் யார் என்று மெய்யாகவே ராஜா அறிந்து கொண்டதை நிமித்தம் அவர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். She had faith in God and she put her faith in action. ஆண்டவர் யாருக்கு அறிந்தார்? அவரை சும்மா இருக்கவில்லை, அவர் மீது விசுவாசம் வைத்து துணிவோடு ரெண்டு காரியங்களை அவர் செய்கிறார். She put her faith in action. அதுதான் இரண்டாவது பாயிண்ட். முதலாவது காரியம் என்ன செய்தார்? யார் அவரை வீட்டுக்கு வந்தார்கள்? தேவதாரர் வந்தார்கள். அவங்க வந்து யாருக்கு தெரிந்து கொண்டு? ராஜாவும் தெரிந்து கொண்டு. ராஜாவும் ஆட்கள் எனக்கு வீட்டுக்கு அனுப்பி கொடுத்தார். அப்படி என்ன சொல்கிறார்? அப்படி யாரும் வரல, வந்தாங்க, வந்து போயிட்டாங்க, தேவைக்கோங்க. அப்படி நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழு தேசமும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன செய்வாங்க? முழு தேசமும் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் ராஜா பயப்படவில்லை. முதலாவது கர்த்தர் யார் என்றாக உண்மையாக அறிந்து கொண்டார். இரண்டாவது அறிந்ததோடு அவர் நிற்கல, விசுவாசம் வைத்து விசுவாசத்தை செயலிலே காண்பித்தார். கர்த்தர் அனுப்பின ஆட்களை முற்கையில் அவரை மறைத்து வைத்தார். நம்ம எப்படி இருக்கோம்? அந்த யாரும் நமக்கு தெரியும். கிருபையாய் ஆளுகளையோட 200வது
நூற்றாண்டை நம்ம கொண்டாட போகிறோம். எத்தனை தியாகமாக அவர்கள் வந்து நிலத்திலே ஊழியர் செய்து நமக்கு கர்த்தரை கொடுத்திருக்கிறார்கள். அதனால நமக்கு எல்லாம் கர்த்தர் யாருக்கும் யாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் வைத்து நாம் கையிலே காத்திருக்கிறோமா? ஏற்கனவே எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை. அந்த ஒரு வேதிக்காகிய ராஜா என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் இவர்களை காப்பாற்ற வேண்டும் சொன்னார். இரண்டாவது காரியம் செய்கிறார். இந்த தேவகாரன் இறங்கி போனோம்னு சொல்றாங்க. ஒரு சிவப்பு நோய் தைரியமா என்னை தொங்க விட்டார். ஒரு டிலேவே பண்ணல. அவங்க சொன்னாங்க, நீங்க தொங்க விடு, இந்த அடையாளத்தை பார்த்தா இந்த அடையாளம் இருந்ததுன்னா உங்க ஜீவன் தப்பிக்கணும். அவர் சொல்லல, நீங்க வரும்போது ஒரு பால் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் ஜன்னல கட்டி வேணும். வேதம் சொல்லுது உடனே என்னதான் யாருக்காவது பார்த்தா சந்தேகம் வரணும். அதை பார்த்தேன் ஜன்னல வெயில சவுக்கு வெயில சவுக்கா சந்தேகம் வரணும். அதை அறுபடி வீடு மடுவின் மீது இருக்கிறது. யாராவது பார்த்தாலும் சந்தேகம். ஆனாலும் அவர் பயப்படவில்லை. அவளை கவலைப்பட்டார். உடனே அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த விசுவாசத்தை நாம் செயலிலே காண்பிக்கிறோம். எத்தனையோ பேர் தியாகமாக இந்த இடத்துல வந்து ஜீவனை கொடுத்து மறித்து நமக்காக இயற்கை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? தேவையில் இருக்கிற இடங்கள் அநேகம். 2 முறை விசாரித்து போனேன். பார்த்த காரியங்களை நான் சொல்றேன். ஒரு நாள் முழுவதும் போதார். ஒரு சிறுமியை குறித்து கேள்விப்பட்டேன். அவளை குறித்து சொல்ல வேண்டும் என்ற ஆண்கள் ஏவுகிறதுனாலே நான் சொல்கிறேன். கருவத்தியாருக்கு ஒரு இடம் உண்டு. அந்த கிராமங்களே அவர்களுக்கு இருக்கிற ஒரே தொழில் விபச்சாரம் மட்டும்தான். 52 கிராமங்கள் அப்படி பீகாரில் இருந்து அவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் விபச்சாரம். ஒரு 11 வயது சிறுமி அவள் ஆண்டவரால் தொடப்பட்டாள். வேதத்தை அறிந்தாள், சத்தியத்தை அறிந்தாள். அவளுடைய அம்மா அவள் தேசியாக இருக்கிறாள். அவள் கல்கட்டாவில் போகும்போது சொல்லிவிட்டார்கள், உனக்கு வயதாகிவிட்டது, அதனால உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க பொண்ணு. இந்த 11 வயது சிறுமியை கைநேற்றி கல்கட்டாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். இவளங்கே போனால் சுற்றி விபச்சாரிகள் இருக்கிற இடத்திலே இவள் தள்ளப்பட்டாள். ஒரு அறையிற்குள்ளாய் இந்த பெண் தள்ளப்பட்டாள். இவள் அந்த ரூம்ல போனவனை முழங்கால் படித்து செபிக்க ஆரம்பித்தாள். 3 மணி நேரம் முழங்காடுகள் என்று செபித்தாள். அங்கே வருகிறவர்கள் இந்த ரூமுக்குள்ள எட்டி பார்ப்பார்கள், பார்த்து நினைப்பார்கள், இவளுக்கு ஏதோ தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், இவள் முழங்காடுகள் இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் வேறு ரூமுக்கு சென்று விடுவார்கள். 3 மணி நேரம் கழிகிறது. வேறு ஒரு விபச்சாரி ரூமுக்குள்ளாக வந்திருக்கிறார். இந்த பெண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறாள், என்னால் முடியவில்லை, எனக்கு வைத்துவதை தாங்க முடியவில்லை, செத்துவிடலாம் போல இருக்கிறது. இந்த 11 வயது பெண் சொல்லியிருக்கிறாள், எனக்கு இயேசு கிறிஸ்து என்று ஒருவரை தெரியும், அவரிடத்தை தெரிந்தால் அவனை வைத்துவதை சுகமாக்குவார். அவள் சுவிசேஷத்தை அறிவித்து அவள் வயிற்றை கைவிட்டு தெரிந்தால் வயிற்றுவதை போகிறது. அவள் சும்மா இருக்கவில்லை. மற்ற விவசாயிகள் எல்லாரும் கொண்டிருந்தார்கள். எல்லாரிடத்திலும் சொன்னார்கள், இந்த பெண் எதுவோ செய்கிறாள், இந்த சின்ன பொண்ணு ஏதோ செய்கிறாள், ஆனால் அவள் சென்றால் எனக்கு சுகமாயிவிடுது, எனக்கு கைத்தொழி சுகமாயிவிடுது. எல்லாரும் பெண்ணிடத்திலே தெரிவிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் பிரசங்கத்தையே தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். அந்த விபச்சாரங்களின் தலையை வந்தாள். அவள் பார்த்து சொன்னாள், நீ வந்ததுனால என் தொழிலை எழுது, இப்பவே என் கையை விட்டு வீட்டுக்கு போயிடு. எந்த கையும் அந்த
அந்த சிறு கல்வியில் படாமல் இன்னும் எத்தனை பிள்ளைகள் உயர்நிலத்தில் இருக்கிறார்கள் என்று எண்ண முடியாது. யாருடைய இருப்பார்கள், யாருடையவர்கள் சொல்வார்கள். அந்த கடமை நம்மளாக ஆண்டவர் நம்மை ஒரு நாளை கணக்கு கேட்பார். உனக்காக நான் தாழ்வுகளை இறங்கினேன், நீ எனக்காக போனாயா, இல்லை நீ எனக்காக அனுப்பியா? ஆண்டவர் கேட்பார். யாராயிருந்தாலும் சொல்வார்கள். ஆங்கிலத்திலே 3 வார்த்தைகள் ஒரு படத்தை சொல்வார்கள். Go, send, or destroy. நீ போ, இல்லைன்னா யாரையாவது அனுப்பு, இல்லைன்னா கீழ்ப்படியாமல் போய். இந்த 3 தான் நாம் செய்வோம். நாம் யாரையும் சமயங்களை 3வது காரியம், கடைசியாக நமக்கு தெரிந்த காரியம். அவள் என்ன செய்தால், தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போராது, முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இயக்கத்தினை கொண்டு வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கர்த்தரை உண்மையாய் யார் என்று அறிந்தாள். நம்பர் 2, faith in action. தன்னுடைய விசுவாசத்தை செயலை காண்பித்தாள். 3வது, எல்லா ரட்சிக்கப்படுவதற்கு அவள் வாழ்ந்தாள். இந்த 3 காரியங்கள் ஒரு வாழ்க்கையை அவள் செய்ததினாலே தேசியாயிருந்த இந்த ராமாவை எந்த இடத்திற்கு ஆண்டு உயர்த்தினார் தெரியுமா? வாசிங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது. எபிரேயர் 11:31. ராகாவின் வேசி விசுவாசத்தின் வீரர்களை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். 2 பெண்களை குறித்துதான் அந்த அதிகாரம் சேர்க்கிறது. ஒன்று ராகா, இன்னொன்று தாராள். தாராள் விசுவாசங்களுக்கெல்லாம் தாயாய் இருக்கிறவர்கள். அவள் விசுவாசம் தாயின் ஆண்டனால் சூழப்பட்டவர்கள். 2 ஸ்திரியை குறித்துதான் எழுதுகிறது. ஒன்று தாராள், இன்னொன்று யார்? ராகா. இன்னொரு மத்திய 1வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய வம்ச வரலாற்றை யாருடைய பெயரிலிருந்து தாவீது பாட்டியாய் மாறும்போது ஆண்டவர் ராஜாவை உயர்த்தினார். நமக்கும் ஆண்டவர் வாசம் பண்ணியிருக்கிறார். நான் உட்கார்ந்த அதே சிங்காசனத்திலே நீயும் உட்கார்ந்த ஆண்டவர் நமக்கு வாசம் பண்ணியிருக்கிறார். கிரீடத்தை சூட்டுவேன் என்று வாசம் பண்ணியிருக்கிறார். மனவாழ்க்கையில் நம்முடைய அழைப்பு அலங்கரிக்க ஆண்டவர் வாழ்கிறார். ஆனால் 3 காரியங்களை செய்தால் அதை அடைந்தார். நாம் அந்த 3 காரியத்தை செய்ய மனதுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். கண்களை கொள்வோம். உண்மையாய் கர்த்தரை யார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரை ஒருவேளை ஏதோ கூட்டம் நடக்கிறது, நானும் வேதனை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று உட்கார்ந்தேன் போகிறேன் என்று இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக உங்களோடு பேசுகிறார். மகளே மகளே, என்னை உண்மையாக யார் என்று அறிந்து கொள். 2வது, நீ என்னில் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன்னுடைய கிரியை உன்னை என்னை காண்பிக்கவில்லையே. ஆண்டவர் ஏதோ செய்யும்படி உங்கள் இருதயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அல்ல, எத்தனையோ நாட்களால் ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை செய்வதற்கு மனதில்லாமல்
உட்கார்ந்திருக்கிறீர்கள். முழு தேசமும் எனக்கு எதிராக வந்தாலும் தளவாக இருப்பது ராணா தன்னுடைய திட்டத்தை செய்தார். நாம் அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். நான் மட்டும் தப்பித்தால் போதால், என்னுடைய ஜீவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதால் என்று முழு குடும்பத்தையும் ராஜாவை கொண்டார். நாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம், வேதத்தை நாம் வாசித்து கொள்கிறோம், தெரிவிக்கிறோம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த தேசத்திலே உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ தேசங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வாழ்கின்றோமா? நாம் அதற்காக தெரிவிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். மூன்று காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமானால் வேதியாயிருந்தால் அவள் விசுவாசத்தின் வீரர்களின் பட்டியலே அவள் இடம் பெற்றிருந்தார். தேசியத்தில் தள்ளப்பட்டதாக ஏழு கிறிஸ்துவுக்கு தாயார் நாம் யாரும் இல்லாத வரிசை அவமானப்படுத்தார். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் மனிதர்கள் நம்முடைய வேண்டுகிறமாக இருக்கும். நம்முடைய தலையிலே பீடம் சூழப்பட்டிருக்கும். நாம் சிங்காசனத்திலே ஒரு கால வைக்கப்பட்டிருப்போம்.
ஆண்டவர் ஒப்புப்படுங்கள். எல்லா கண்களும் மூடியிருங்க. கரங்களை ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படட்டும். கரங்களை உயர்ந்து ஆண்டவரை ஒப்புப்படுங்கள். தேசியாக ராஜா ராஜாவாக எழுதப்பட்டது போல நீங்களும் இதோ உங்களுடைய காலத்தை அடைந்து இன்றைக்கு ஒப்புக்கொடுக்கிறவர்களை கர்த்தர் அந்த நாளிலே உயர்த்தப் போகிறார். கர்த்தர் விளையாடுகிறார். I